ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு இலவசமாக பார்த்தா பயிற்சி வழங்குறாங்க. இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. 14/5/2025 அன்னைக்கு தமிழக அரசு இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி ஆகிய முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளை கலந்து கொள்ளும் தமிழ்நாட்டை சேர்ந்த தேர்வர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் இயங்கும் போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் கட்டணமில்லா பயிற்சி வகுப்பு நடத்துகிறாங்க. எங்கே நடத்துகிறாங்க அப்படின்னா, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் உள்ள சத் தியாகராய கல்லூரியில் 500 பேருக்கும், சென்னை சேப்பாக்கம் மாநில கல்லூரி வளாகத்தில் 300 பேருக்கும் பயிற்சி வழங்குறாங்க. மொத்தமாக 800 பேருக்கு இலவச பயிற்சி கொடுக்குறாங்க. மேற்படி போட்டித் தேர்வுகளை கலந்து கொள்ளும் தேர்வர்களுக்கான பயிற்சி வகுப்புகளுக்கு இணைய வழியாக விண்ணப்பங்கள் பெற்று சேர்க்கை நடைபெற உள்ளது. எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, பயிற்சி வகுப்புகள் பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரைக்கும் உங்களுக்கு நடைபெற போகுதுங்க. அதாவது 6 மாத காலம் வாராந்திர வேலை நாட்கள் நடைபெற உள்ளது. ஸோ உங்களுக்கு ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. டெய்லி போக தேவையில்லைங்க, வீக்லி மட்டும் போனால் போதுமானது, சாட்டர்டே சண்டே மட்டும் போனால் போதுமானது. பயிற்சி வகுப்புகளில் சேர விரும்பும் தேர்வர்கள் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், 18 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையங்களில் உணவும் தங்கும் வசதிகள் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நீங்களே தான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பயிற்சியில் சேர விரும்பும் தேர்வர்கள் இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 16/5/2025 31/5/2025 வரைக்கும் அப்ளை பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, கால் பண்ணி கேட்டுக்கோங்க. 10ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் உங்களை செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்கன்னா, டேரெக்டாக 10th மார்க்கை வச்சு தான் செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இதாங்க உங்களுக்கான வெப்சைட் cecc.in. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர் சென்னை ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் நோட்டிஃபிகேஷன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தா ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பற்றி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் தேதி டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அதை பற்றி உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும். ஓகே, ஸோ நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிஇசிசி சென்னை ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் 2025 ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். முதல்ல நியூ ரெஜிஸ்ட்ரேஷன், புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உங்கள் பெயர் கேட்டிருக்காங்க பாருங்கள், உங்கள் பெயரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுக்கான 12 டிஜிட் ஆதார் நம்பரை கொடுத்துக்கோங்க. அடுத்த கட்டமாக மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்கள், இதில் போயிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணிக்கலாம். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போயிட்டு திரும்ப அதே பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அக்செப்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றா ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் இன்ஃபர்மேஷன். இதில் போயிட்டு அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, இதில் போயிட்டு ஜெண்டரை கேட்டிருக்காங்க, மேல்னால் மேல் கொடுங்க, ஃபீமேல்னால் ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா அப்படின்ற மாரி உங்களுக்கான மதத்தை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க, நீங்கள் பிசியா, பிசி முஸ்லீமா, ஓபிசியா, எஸ்சி எஸ்டின்ற மாரி உங்களுக்கான கம்யூனிட்டி கொடுத்துட்டு அதில் கேஸ்ட்டு கேட்டிருக்காங்க, உங்கள் கேஸ்ட் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபேமிலி இன்ஃபர்மேஷன் பற்றி கேட்டிருக்காங்க முதல்ல. ஸோ உங்கள் ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க.
அதுக்கப்புறம் ஃபாதரோட ஆக்குபேஷன், ஃபாதர் என்ன ஒர்க் பண்ணுறாரு அப்படின்றத கொடுத்துட்டு ஃபாதர் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் கொடுத்துட்டு மதர் என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஒர்க் நேமை நீங்கள் வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் அவங்க மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபேமிலி இன்கம் கேட்டிருக்காங்க, குடும்ப ஆண்டு வருமானம் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் செட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பற்றி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 10th மார்க்கை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் கொரோனா பேட்சாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்றவங்க நோ சைட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக போர்டு கேட்டிருக்காங்க, நீங்கள் ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுங்க, சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சி ஃபில் பண்ணிவிட்டு ஸோ எஸ்எல்சி மார்க் ஷீட் நம்பர் கேட்டிருக்காங்க, உங்கள் 10th மார்க் ஷீட் நம்பரை கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் மார்க் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் மதிப்பெண் நீங்கள் வந்து 10th 500க்கா 600க்கா 1100 அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதிகபட்சமாக 500 மதிப்பெண் தான் 10th எழுதிருப்பீங்க. ஸோ அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்கள் பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறம் 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 12க்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஃபில் பண்ணிக்கோங்க. பேசிக்காக 10th போதுமானது, பட் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 12th இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணுங்கள். 12க்கான சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, மார்க் ஷீட் நம்பரு. அப்புறம் 12th நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எக்ஸாம் எழுதுறீங்க, 600க்கா 1500 கேட்டிருப்பாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எழுதுனோ அவ்வளோ கொடுத்துட்டு அதில் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு டிகிரிலாம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் யூஜி முடிச்சிங்களா பிஜி முடிச்சிங்களா அப்படின்னு நீங்கள் வந்து ஃபில் பண்ணுங்கள். யூஜி முடித்தவங்க யூஜி சைட் பண்ணிட்டு எந்த மாதிரி டிகிரி அப்படின்றத நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். ஓகே, எல்லாமே ஃபில் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அட்ரஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். முதல்ல டோர் நம்பர் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு உங்கள் வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தாலுக் நேம் கேட்டிருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து செட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பின்கோடு கேட்டிருக்காங்க, பின்கோடை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் ஒன்றா இருக்குது அப்படின்னா சேம் ஆஸ் ப்ரெசன்ட் அட்ரஸ் அப்படின்ற செக் பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அட்ரஸ் காப்பி ஆகிடும். ஸோ இப்போ எல்லா இன்ஃபர்மேஷன் கரெக்டாக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தமாக உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜாதி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுங்கள். 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஏதோ அதை அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஃபோட்டோனா ஃபோட்டோ வந்து சைட் பண்ணிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் ஆகிடும். அதேமாரி செகண்டாக திரும்ப சிக்னேச்சரை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணிட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு அதை அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்ததுக்கப்புறம் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணி சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான ஸ்பெஷல் கேட்டகரி பற்றி கேட்டிருக்காங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்றவங்க நோ சைட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் விடோவாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ சைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் சைட் பண்ணுங்கள். ஓகே, சைட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக கோச்சிங்க்கான சென்டர் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தா எந்த இடத்துல கோச்சிங் வேணும், அந்த சர் தியாகராஜ காலேஜா இல்லை வந்து பார்த்தா பிரசிடென்சி காலேஜான்னு கேட்டிருக்காங்க. எங்கே வேணுமோ அங்கே சைட் பண்ணிட்டு ஸோ ப்ரிஃபர்டு கோச்சிங் கிளாஸ் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வேணுமா அல்லது எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி ஐபிவிசி வேணுமான்னு கேட்டிருக்காங்க. எது வேணுமோ அதை நீங்கள் சைட் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஸ் கொடுக்குவான்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடுச்சிங்க. ஸோ இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டேஷ்போர்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடுச்சு. ப்ளீஸ் கீப் வாட்ச் ஆன் இந்த வெப்சைட்டில் பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்றதுக்கான லிஸ்ட் இந்த வெப்சைட் நாங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணோம். அப்போ உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஒரிஜினல் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போ அப்படின்னா ஸோ உங்களுடைய செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் உங்கள் ஒரிஜினல் டிசி 10th 12th மார்க் ஷீட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு ஜாதி சர்டிஃபிகேட்டு
நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாமே வந்து பார்த்தா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தா மார்க்கை வச்சு தான் சைட் பண்ணுறாங்க. 10th யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த கோச்சிங் கிளாஸ் வந்து போக போகுது. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க தாராளமாக போங்க. உங்களுக்கு வீக்கெண்ட் மட்டும்தான் கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறாங்க. அதிகபட்சமாக இது சென்னையில் இருக்கவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏன்னா ரிஸ்க்கான ரொம்ப தூரம் போயிட்டு இங்கே படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லையுமே கோச்சிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. நீங்கள் போயிட்டு கேட்டிங்கனாவே அவங்க கோச்சிங் கிளாஸ் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க. இதை தவிர்த்து கண்டிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கோச்சிங் நடத்துகிறாங்க. ஓகே ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.